ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சிக்கன் கறி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 1/2 கிலோ சிக்கனை எடுத்து மிளகாத்தூள், உப்பு, தயிர் போட்டு லைட்டாக மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்ததுனா, சிக்கன் மேரினேட் பண்ணி இங்கே ஒரு பக்கம் வச்சுட்டோம். அடுத்தது நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா, கடாய் அடுப்பில் குக்கர் வச்சாச்சு. குக்கர் வச்சு கொஞ்சம் சூடான உடனே அதில் நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றுறோம். சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றின பிறகு சூடாகுதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கோம். பார்த்துட்டு கொஞ்சம் நெய்யும் போட்டுருக்கோம் அதுலேயே. அது கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா பிரியாணி இலை, பட்டை, சோம்பு இது 3த்தையும் போட்டு லைட்டாக பொரி வர வரைக்கும் புரிஞ்சு வந்தோன்னே நம்ம வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்குறோம். அது பொன்முருவெல்லாம் ஆகிற வரைக்கும் நம்ம அப்படியே கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டே இருக்கோம். சீக்கிரமாக நம்மளுக்கு வதங்கிறதுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டுட்டு லைட்டாக அதை கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருந்திங்கன்னா அது நம்மளுக்கு அப்படியே வறுத்துக்கிட்டே இருக்கும். பொன்முருவலாக லைட்டாக வந்த உடனே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பக்கம் தக்காளி அரிஞ்சிட்ருக்கோம். 3 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம். கொஞ்சம் பொன்முருவலாக வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 தக்காளி இதில் சேர்க்குறோம். சேர்த்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது ரெண்டும் நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்க போகிறோங்க. இந்த குறிப்பில் பார்த்திங்கன்னா, நம்ம இஞ்சி பூண்டு எதுவுமே சேர்க்கலை இந்த சிக்கன் கறியில் நம்ம பார்த்திங்கன்னா. ஸோ இப்போ என்ன, அது நல்லா மசிஞ்சு வந்துக்கிட்டே இருக்குது. வந்த உடனே லைட்டாக 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போடுறோம். அதையும் போட்டு நல்லா நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கோம். அடி பிடிக்கக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லைட்டாக அதில் கொஞ்சம் தண்ணி சேர்க்க போகிறோம். சேர்த்துட்ருக்கோம். தண்ணி சேர்த்த உடனே என்ன பண்ணுவோம்னா, லைட்டாக இன்னும் கிளறி விட்டுகிட்டே இருக்கும். அது நல்லா மசிஞ்சு ரெண்டும் மிளகாய்த்தூள், பட்டை, பிரியாணி இலை, இதோடைய வாசனை எல்லாம் நல்லா பச்சை தண்ணியெல்லாம் போய் மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இருக்கோம். இப்போ பாருங்கள், மேலே மசிஞ்சு வந்துக்கிட்டே இருக்குது. எண்ணெய் நெய்யெல்லாம் பிரித்து தனியாக மேலே வருது, தெரியுதுங்களா? அடுத்தாப்புல என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த அந்த சிக்கனை இதில் சேர்க்குறோம். இதில் சேர்த்து கொஞ்சம் நேரம் அப்படியே இதில் கிளறி விட போகிறோம். இந்த மசாலாலாம் நல்லா ஒன்றா சேர்ந்து வரதுக்காக என்ன பண்ணுறோன்னா, அதை நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கோம். நல்லா கிளறி விட்டு மசாலா ஒன்றா இதில் சிக்கனில் சேர்ந்து வர்றதுக்காக நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஏற்கனவே இந்த சிக்கன் மேரினேட் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம மிளகாய்த்தூள், கொஞ்சம் போல் உப்பு, தயிர் இது 3த்தையும் போட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். இதுலேயும் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கோம். அதனால் நம்மளுக்கு காரம் தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. காரம், உப்புலாம் மேரினேட் பண்ணிக்கிறது இது பண்ணிட்டு இருந்தனால இப்போ நம்ம அதில் லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அது வேக வைக்க போகிறோம். நம்ம சிக்கன்லேருந்து நமக்கு தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அதனால் நம்ம ரொம்ப தண்ணி தேவையில்லை. உங்களுக்கு கிரேவியாக வேணும் அப்படின்னா தண்ணி நிறையா சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்க விட்டு அதை சுண்ட வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா கிரேவியாக வரும். இல்லை உங்களுக்கு ஃப்ரை பண்ணுறதா வேணும்னா தண்ணி கம்மியாக ஊற்றி அது நல்லா இது பண்ணிக்கிட்டே இருங்க. அது பாருங்கள், நம்ம இப்போது ஓரளவுக்கு சிக்கனில் தண்ணி சுண்டி வெந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் நம்ம அதோட அரோமா ஸ்மெல் நல்லா வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அடி பிடிக்கக்கூடாதுன்றதுக்காக. ஏன்னா நம்ம பாத்திரம் பார்த்திங்கன்னா சின்ன பாத்திரம். ஸோ அதனால் ஈஸியாக அடி பிடிச்சிரும். அதனால் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கோம். நல்லா கொதித்து நல்லா வந்ததுக்கப்புறமா கையில் நல்லா துருவின கொத்தமல்லி போட்டு மறுபடியும் நல்லா கலக்கி விடுறோம். அந்த கொத்தமல்லியோடைய ஸ்மெல்லு இதெல்லாம் இதில் புகுந்து நல்லா வாசனையாக அரோமா சூப்பராக இருக்குங்க. ஸ்மெல்லு சூப்பராக வந்துட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் கொதிச்சு ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம இந்த டேஸ்ட் எடுத்து பார்க்குறோம். ஒரு சின்ன பீஸு ப்ளஸ் இதெல்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்கிறதுனால லைட்டாக அது இன்னும் நல்லா ஒரு பெரட்டிட்டு என்ன பண்ணுறோன்னா, அடுத்த ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு அதை அப்படியே விட்டுட்டு ஆஃப் பண்ண போகிறோம். முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இதுதாங்க நம்மளோட ஃபைனல் சிக்கன் கறி. சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா சொல்கிறேன். நாளைக்கு சாப்பாடு நம்மளுக்கு சிக்கன் கறி வித் ரைஸ். நன்றி மக்களே.